ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுகுணா ஹோம்லி கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். பாசி பருப்பில் எப்படி புட்டு சேர்த்துனாங்க பார்க்க போகிறோம். குட்டீஸ்க்கெலாம் ஈவினிங் நேரத்துக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தோம்னா நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும். பார்க்கவும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால குட்டீஸ் நல்லா விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க. இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு பாசி பருப்பை நல்லா 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. ஊற வச்ச பிறகு நல்லா தண்ணி வடிச்சிட்டு ட்ரையாக எடுத்துக்கோங்க, தண்ணி இருக்கக்கூடாது. இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணி விடாமல் நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோங்க. கொஞ்சம் ஈரமாக தான் இருக்கும் அந்த பாசிப்பருப்பு, அந்த ஈரத்துலேயே நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ வந்து இதை இட்லி தட்டில் வச்சு இட்லியெல்லாம் அவிச்சு எடுப்போம் பாருங்கள், அந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுக்க போகிறோங்க. இது வேக வச்சு எடுத்த பிறகு தாங்க நம்ம புட்டு ரெடி பண்ண போகிறோம். ரொம்பவே ஹெல்தின்னு சொல்லலாம். இது குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க. ரொம்பவே ஹெல்தின்னு சொல்லலாங்க. இப்போ நல்லா வேக வச்சு எடுத்தாச்சுங்க. இப்போ இதை வந்து நல்லா சூடார விட்டுக்கோங்க. சூடாகவே திரும்பவும் நம்ம மிக்சியில் போட்டு அடித்தோம்னாக்கா கொஞ்சம் கெட்டியாகிடும். அதனால் நல்லா சூடு ஆற விட்ட பிறகு மிக்சியில் போட்டு அடிச்செடுத்தோம்னா நல்லா புட்டு பதத்துக்கு நல்லா பொறுன்னு வந்துடுங்க. நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இது வந்து நீங்கள் காரமாக வேணாலும் செஞ்சுக்கலாம். நான் இன்றைக்கி இனிப்பு சேர்த்து தாங்க ரெடி பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு வந்து ஸ்வீட் பிடிக்காதுனாக்கா, காரம்னாக்கா அப்படியே நம்ம மிக்ஸியில் எடுத்து இதை அரைச்சி எடுக்கிறோம் பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம அப்படியே வெங்காயம், பச்சை மிளகாலாம் சேர்த்து வதக்கி தாளித்து தேங்காய் துருவி போட்டு சாப்பிட்டுக்கலாங்க. நான் வந்து இன்றைக்கி ஸ்வீட் சேர்த்து தாங்க செஞ்சு காமிக்க போகிறேன். குட்டீஸ் தரதுனால கொஞ்சம் ஸ்வீட் தாங்க சேர்க்குறேன். இப்போ குறப்பாக அரைச்சிக்கலாங்க. இந்த நேரத்தில் நம்ம சர்க்கரை சேர்த்தும் அரைச்சிக்கலாங்க. ஒவ்வொரு நேரம் சர்க்கரையை வந்து நம்ம சேர்த்து அரைச்சோம்னாக்கா கொஞ்சம் பிசு பிசுன்னு ஆகிடும், கொஞ்சம் கெட்டியாகிற மாதிரி ஆகிடும். அதனால் நல்லா பொறுன்னு அரைச்சி எடுத்த பிறகு நம்ம வந்து இது கூட சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. ஸ்வீட்டுக்கு தேவையானாலும் சர்க்கரை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு சர்க்கரை வேண்டாம்னு நினச்சிங்கனாக்கா நீங்கள் அப்படியே வெங்காயம், பச்சை மிளகாய் வதக்கி தாளித்து கூட சாப்பிட்டுக்கலாங்க. இப்போ சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இது கூடவே துருவன தேங்காய் சேர்த்துக்கலாங்க. நீங்கள் முந்திரிலாம் சேர்த்துக்கலாம். முந்திரி, கிஸ்மிஸ் பழம்லாம் கூட சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி வந்து இது கூட இன்னும் கொஞ்சம் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக மாதுளையை வந்து உரித்து சேர்த்துருக்குறேங்க. அதுவுமே பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். இதோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதாங்க. இப்போ நல்லா தொளிச்சு எடுத்துக்கிறேன். மாதுளை விதைகள்லாம் சேர்த்துக்கலாங்க. இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், பார்க்குறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஒரு பவுலில் போட்டு கொடுத்தோம்னாக்கா ஒரு கப் அளவுக்கு சாப்பிட்டாலுமே நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதாங்க, நம்மளுக்கு பாசி பருப்பில் புட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வந்து இந்த மாதுளையெல்லாம் சேர்க்கலனாக்கா இது கூட வந்து நீங்கள் முந்திரியெல்லாம் வறுத்து சேர்த்துக்கலாங்க. நெய்யும் சேர்த்துக்கலாம். நான் வந்து மாதுளைலாம் சேர்க்கறதுனால நெய்லாம் சேர்க்கலைங்க. சர்க்கரை, துருவன தேங்காய், மாதுளை இவ்வளோதாங்க சேர்த்துருக்கேன். அவ்வளோதாங்க, நம்மளுக்கு பாசி பருப்பில் சூப்பராக புட்டு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.